எவ்வளோ பணம் பிஞ்சுங்க அண்ணன் ஒரு ஆள் ஆச்சுலான்னு பார்த்தானே யாரெல்லாம் பார்க்க போகிறான். கொஞ்சம் பணம் மட்டும் செலவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன பத்திர பத்தணுமே. அப்புறமா வந்து இதை எடுத்துக்கலாம். பிஞ்ச மொத்தத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டியாடா. எல்லாம் போச்சு, என்ன பண்றது? இந்த குமரஸ் பையன் வேற எங்க ஏற்ற போனான்னு தெரியல. அது சும்மாவே ஆடும். இப்ப பண போட்டு வேற கச்சிச்சா. இப்ப என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எல்லாம் 500 ரூபாய் கட்டுடாலும் 1 கோடி தரும்பா. ஐயோ ஆசையை கலப்புறானே. 1 கோடி இருந்தா ஒரு பங்களா ஒரு கார் வாங்கியிருப்பேன். எங்க ஆளு கூட ஜம்முன்னு வேற இருந்திருப்பேனே. அவர் தப்பு பண்ணிட்டு எங்காவது ஒழிச்சு வச்சிருக்கணும். நான் ஒழிச்சு வச்சுருந்தா நான் அவனை விட்டுரும்னா அப்படியே மஞ்சள் கொதிர எடுத்துருக்க மாட்டேன். ஏப்பா இப்போ எப்படிப்பா அந்த பணத்தை எடுக்கிறது? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவில் ஏறி அவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். மடக்கு மடக்கு. தம்பியா கொஞ்சம் நித்துப்பா. ஐயா நீயா யோ ஃப்ராடு, என்ன அச்சு போட்டு அவனை தூக்கிட்டு போனல நீ. அடா அவன் கதையை கொடுப்பான். அது பழசு. இப்ப புது கதை வேற போடுதுப்பா. வேறயா? என்ன கதை? என் கையில இருந்து 1 கோடி ரூபாய் குமிரா சாட்டின்னு போட்டான். 1 கோடியா? எந்திரா என்னடா 1 கோடி மயக்காச்சு விட்டா. அவன் ஊந்தா ஓடுறான். நீ வேற வண்டி ஏறான். நம்ம போலாம். ஒப்பம் ஓட்டுவான் வண்டி. அட போடா சொட்ட தலியா. உனக்கு ஓட்ட தெரியுமா வண்டியா? நீ ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். இந்த பருப்பு மாதிரி எல்லாம் பேசி கிடக்காதா. நான் ஓட்டின மாதிரி பின்னாடி உட்காந்து வரேன். எனக்கு எங்கடா வண்டி ஓட்ட தெரியும்? 1 கோடியா? 1 கோடி அப்பு. 1 கோடி. ஐயோ 1 கோடி. நான் புதுசா லாரியே எடுத்துருவேன். யாரு வீட்டு காசுல லாரி எடுப்பேன்? தேடுத்து நாங்க நீ லாரி எடுத்துருவியா? உனக்கு மட்டும் தான் கராத்தே தெரியுமா? எனக்கும் தெரியும்டா. தபார் ஒழுங்கா சொல்றீங்க. மேல படாதடி. இப்ப மேல படும். டேய் அவன் எங்கிறான்னு தெரியாதுடா. நாங்களும் தேடி தரக்குறான். சரி ஆள் எப்படி இருப்பான்? டேய் என் கூட நீ சுத்தி நில்ல. சுற்று முடி போட்டுனேன். அவன் தான்டா. ஓ அவன் தானா? நான் பாத்துக்கிறேன் அவனை. வரோம் போல அடிச்சுட்டு போறேன். எங்க அம்மா நான் மானாவரே பெத்து போட்டுக்கிறாங்க. டேய் சுருட்ட முடி, நீ எங்க இருந்தாலும் அவனை நான் விட மாட்டேன்டா. எங்க தேர்ந்துக்கிறோம். எங்க போனாங்கன்னே தெரியலையா? யோ அது பெரிய கந்தசாமில ரோட்ல பத்துங்க கிடக்குறாங்க. யோ நேனா உன்னை யாரு அடிச்சு போட்டுதா? அது வந்து யோ நேனா நான் அடிச்சா. யோ நௌரியா பிஞ்சியா? யோ பிஞ்சியா உன்னதான் தேர்ந்துக்கிறான். ஏண்டா சொட்டா, அவ்வளவு பணத்தை எடுத்துக்கணும் எங்களை கதற ஓடியார வச்சா? உன்னெல்லாம் அண்ணன் சொல்றதுக்கு வெக்கமாக்குதியா பிஞ்சி கண்ணா. என்ன திட்டாதீங்க. என்கிட்ட இப்ப பணம் எல்லாம் போச்சு. யாருக்கிட்ட கதை விடுறா? கைத்த முடிச்சு போட்டுருவேன். நடந்து சொல்லாமா? என்னடா நடந்து வழக்க? நான் முதல்ல பொட்டி குடுறா. குதிரா பொட்டியா? இல்ல வெறுநாய் கடையில மாதிரி கச்சிடுவேன். டேய் மகனே அவனு விட்றா. ஏண்டா நீங்க 2 பேரும் சேர்ந்து பங்கு போடலான்னு பாக்குறீங்களா? மோன உன்னை பொலி போட்டுருவேன். அடிங்க நான் பங்கு போட்டு என்ன பண்ண பாருங்க. பணம் அவங்க கிட்ட இல்லடான்ற. பணம் அவங்ககிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட இருக்குதா? என் கையில் தான் கொடுத்தாங்க பணம். யோ உங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. நானே இல்லை நான் சொல்றேன். இந்த தகிர முடிச்சு அப்படியே தூக்கி வந்துக்கிறான். இப்ப பணம் பொட்டி எங்க இருக்குது அத சொல்லுங்க முதல்ல. தேவையில்லாத பேசின்னு இருக்காதீங்க. பண பொட்டி குமரன் சேர்த்து முட்டான் போதுமா? குமரேசனா என்ன அடிச்சு போட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு போட்டான். ப்ரோ நினைச்சேன் வேலை காட்டியா? இப்ப அவன் எங்க போனா? எங்க போயான்னு தெரியல. ஃபுல்லா தேடி எடுக்கிறோம். யோ கம்னேட் பையா, அவனுக்கு பிடிச்சி 4 அடி குத்து புடுங்க தேவல. நான் அப்பண்ணிய எப்படி இருந்தாலும் அவன் என்கிட்ட மாட்டாமே போடுவான். அர்ஜென்ட் ஆகுது அது வரையறு. நாடாரி எந்த நேரத்துல உனக்கு வருதுன்னே தெரியல. இருப்பா எனக்கு அடிச்சு ஒண்ணு பார்த்து. டேய் நான் பின்னால வந்து நிக்கிறேன். எனக்கு ஒண்ணுக்கு அர்ஜென்ட்டா வருது. நாசமா போனவன் எங்க வந்து உனக்கு இருக்கிற மாதிரி. இது என்னது இதா? பொட்டியா? என்னடா இந்த பொட்டியா? உன் கையில் இந்த பொட்டி மாதிரி இருக்குதே. அது கருப்பு கலரு, இது பச்சை கலரு. கொஞ்சம் பொட்டி கூட இருடா. அந்த பொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஏத்துக்கு பாக்குற கூட இருடா. என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏய் குடுடா.
டேய் 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 குறா டேய் டேய் குறா டேய் அப்ப நான் சாவல. அம்மா நான் இங்க ஏதோ அடிபட்டு பத்துன்னு கிடக்குதுங்க. ஐயோ பொட்டி காணோம். டேய் உங்களை சொன்னா விட மாட்டேன். யோ எங்கயா பொட்டியா? எங்கயா பொட்டியா? தெரியலையே. எங்கயா பொட்டியா? குண்டை எல்லாம் எடுத்துன்னு போட்டான், எல்லாம் போச்சு. டேய் குமரேசா அநியாயம் பண்ணீங்கடா. அந்த பொட்டியில தான் பணங்குதடா. ஆமாயா அந்த பொட்டில தான் என் பணம் இருக்குது. எங்கயா எடுத்துட்டு போனா அவன்? எங்களை அடிச்சு போட்டு ஓட்டடா. ஐயோயோ அதை வச்சுக்கு நான் நானோ காணோம் கண்ணுன்னு எப்படியா போனா? இந்த பக்கம் தான் போனான். எங்க போச்சுன்னு தெரியல. போட்டுக்கால எங்க தானே போன அந்த குமரேசா? ஏய் தோக்குறான்டா. டேய் இவங்க என்ன தூக்கிட்டு வரானுங்க? ஏய் ஒங்க மரியாதை குத்துடு. டேய் என்னத்தடா கொடுக்க சொல்ற? நான் குமரேசா எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? பிஞ்சிக்கு என்ன அச்சு போட்டு பொட்டி தூக்கி போனியா? எங்க பொட்டி? யோ நான் தூக்கி தான் போனேன், ஆனா இப்ப பொட்டி இல்ல. ஏய் அது அப்புறம் பொட்டிலாம் போவான். நான் பாக்குற அந்த பணம் எல்லாம் என் கைக்கு வந்தாகணும். டேய் விஷயம் தெரியாத மேல கை வச்சிட்ட. இப்ப அந்த பணம் என் கிட்ட இல்ல, உருளை கிட்ட இருக்குது. உருளைக்கிட்டியா? எங்க அவன்? எங்கன்னு என்ன கேட்டா நான் ஒளிச்சு வச்சிருந்தா இவங்களை அச்சு போட்டு அவன் தூக்கின்னு போயிட்டான். ஆமாடா எல்லாம் பீஸா அடி வாங்கி உயிந்து கிடக்குதுங்கடா. இங்க பேர் உருளையை கண்டுபிடிச்சோன்னா அதுல இருக்கிற காசை ஷேர் பண்ணிக்கலாம். நான் சொல்றீங்க எப்படியோ 1 கோடி ரூபாய் தேரும். 1 கோடியா? ஒரு பங்கு கட்டி டீலிங் நான் வைக்க. நானும் வைக்க. அப்ப நீ இப்படி போ, நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். அப்போ நாங்க எங்க போறத? டேய் எந்திரிங்க எந்திரிங்க. டேய் எந்திரா. டேய் எந்திரா எந்திரா எந்திரா. அவன் பட்டத்து போறான். வட வட எந்திரா. போடாங்கடா போடாங்கடா. வாங்க சாமி, உள்ளதா இருக்கிறான். அவன் ஒரு பொருள் வச்சுக்கிறான். அது மட்டும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க சாமி. நார்த்தங்காய் ஊறுகாய் வாசனை வருது. உங்க வீட்லயா? ஆமா சாமி. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? கரெக்டா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவன் எங்க வச்சுக்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழைப்பழம் தோல் அவன் கிட்ட கேட்க போறேன் பாரு. சம்பந்தமே நம்ம பேசுறாரு. சரி கண்டுபிடிச்சா சரி. உதடு பெருசா இருக்குது, என்ன போட்டு வளர்க்கறான்? அவன் எதை போட்டு வளர்த்தா சாமி அதையும் கேட்டுனுக்குறா. மை போட்டு கண்டுபிடி. அவனை வேணா ஒளிஞ்சுக்க சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயா இங்கன்னா ஒளிராட்டம் ஆட போறாங்க. அவன் ஒரு பொருள் வச்சுக்கிறான் சாமி, அதை கண்டுபிடிக்கணும். நான் வேணா அவனை கட்டி பிடிச்சுக்கிறேன், நீ வேணா பாக்கெட்ல செக் பண்றியா? அது எங்களுக்கு தெரியாதா? அது இல்ல சாமி, மை போட்டு வெத்தில பாரு தெரியும். மை போட்டு வெத்தலையில பார்க்க எனக்கு தெரியாது. தெரியாதா? ஐயா அப்ப எப்படியாவது கண்டுபிடி. என்னத்த கண்டுபிடிக்கணும் சொல்லு, கண்டுபிடிக்கிறேன். ஐயோ 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 எல்லாம் என் தலையெழுத்து. நீ சாமியார் தான். அவன் ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கிற, அதை கண்டுபிடியா. இங்க பாரு, நான் மரத்தடியில சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். 5 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. டேய் யாரா இப்படி பண்றீங்க? சாமி அவன் எழுதி நம்பர். அவன் மூஞ்ச பார்த்து சொல்லு. இவன் மூஞ்ச பார்த்து என்னத்த சொல்றது? ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐயா இந்த ஆளு கூட ரொம்ப வம்பா போச்சே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன அப்படியே சொல்றான்? யோ போயா, நீ ஒண்ணும் பார்க்கட்டாவல. டேய் ஏன்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறா? அந்த 15 லட்சம் பணம் கிடைக்கிற வரையும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு பண்ண தானே வேணா, வாடகை கொண்டு கூட்டின்னு போறேன். பொட்டி ஃபுல்லா போனோம். இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம். எல்லா லைக்க கமெண்ட்ஸ் பண்றீங்க. பாஷா மாணிக் பாஷா.